30ஆம் தேதி மார்ச் மாதம் 30ஆம் தேதி திருவண்ணாமலை ஆசிரமத்தில் தான் இதுக்கான ஒரு வகுப்புன்னு எடுத்துக்கலாம், ஒரு கலந்துரையாடல் எடுத்துக்கலாம். ஒரு நட்சத்திர புள்ளி சம்பந்தமான முழுக்க நட்சத்திரங்கள் சார்ந்த விஷயங்களை மட்டுமே நீங்கள் பகிர்ந்துக்க போகிறேன். முழுக்க நட்சத்திரம் தான். நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துன்னு வாங்க. உங்கள் ஜாதகத்தையே நம்ம ஆய்வு பண்ணி சொல்கிறோம். அவங்களோட யார் கலந்துக்கிறாங்களோ அந்த சுய ஜாதகத்துக்கு உதாரணத்தை போட்டு, ஐயா உங்களுக்கு என்ன நிலைமை, என்ன பொசிஷனு, அப்போது நீங்கள் அடுத்து நீங்கள் இதை தெரிஞ்சுக்கின்னு வச்சுக்கங்களேன், பேச்சுக்கு நீ நிறைய போய் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் குறைஞ்சிரும். இதே இந்த ஃபார்முலாவை நீங்கள் வீட்டில் போய் அப்ளை பண்ணிடலாம். எல்லாருக்குமே சேம் ஒரே ஃபார்முலா தானே, மாற்ற முடியாதுல்ல. அப்போ நான் இந்த 2ஆம் பாவம் வலுப்படுதுன்னு கேட்குறீங்க. ஐயா எனக்கு பிஸ்னஸ் நான் 10ஆம் பாவம் எனக்கு வலுப்படுதுன்னு கேட்குறீங்க. அப்போ அந்த வலுப்பு, ஐயா உனக்கு இந்த கிரகம் இதில் இந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கு, இவர் இங்கே உட்காந்துருக்காரு சரியில்லை, அப்போ இவர் சரியில்லைன்னா இதை பண்ணு, நல்லா இருந்தால் அதை பண்ணு அப்படின்னு உங்களுக்கு கொடுக்குற அதே ஃபார்முலா தான் எல்லாருக்குமே பயன்பட போகுது. இதில் புதுசாக யாரும் ஆல்ட்ரு பண்ண போகிறதில்ல. அப்போ இந்த வரக்கூடிய 30ஆம் தேதி திருவண்ணாமலையில் நம்ம ஆசிரமத்தில் முழுக்க நட்சத்திரம் சார்ந்த விஷயங்கள், இன்றைய நாளில் அந்த நட்சத்திர புள்ளிக்கான கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்கா இல்லையா, வலிமை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன, ஏற்கனவே வலிமையாக இருக்கிறதுக்கு கூடுதல் வழிமுறைகள் என்ன அப்படின்னு நேரடியாக தான் எடுக்க போகிறேன். மேக்ஸிமம் இப்போ ஆன்லைன் தவிர்த்துறேன். ஏன்னா நிறைய புரிய வைக்கணும். ஒரு 10 பேருக்கு 20 பேர் புரிய வச்சாட போதும், அவன் 40 பேர் புரிய வச்சுருவான். டைம் தேவைப்படும். ஏன்னா இவங்க ஜாதகம் தெரிஞ்சவங்க, இந்த ஜோதிட ஓரளவுக்கு ஞானம் உள்ளவங்க இதை டக்குன்னு அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. ஓகே இது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குவாங்க. அடிப்படையில் வரவங்க அவங்க தேவைக்காக வருவாங்க. ஐயா எனக்கு பிஸ்னஸ் சரியில்லை, திருமணம் நடக்கணும், தொழில் சரியில்லை, வேலைக்கு போகணும், ரொம்ப நாளாக வெளிநாட்டு போகணும்னு முயற்சி பண்ணுறேன், எனக்கு தடையாக இருக்குது, திரும்ப தடையாக இருக்குது, எதை தொட்டாலும் தடையாக இருக்குது, இப்படின்ற ஒரு விஷயம் தான் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு இந்த நட்சத்திர புள்ளியை வச்சு எளிமையாக புரிய வச்சு அனுப்பிச்சிடலாம். அவங்களுக்கு அது போதும். ஜோதிடம் ஓரளவுக்கு தெரியும், எனக்கு கூடுதலாக இந்த இன்புட்டு தேவைப்படுறவங்களும் அதில் கலந்துக்கலாம். இல்லை எல்லாமே தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது.